இந்த கிருபையின் சத்தியம் என்பது இந்த சீர்திருத்த சத்தியம் என்பது தேவனை தேவனாக காண்பிக்கிறது, மனிதனை மனிதாக காண்பிக்கிறது. இது ரெண்டு தான் ஆக்சுவலாகவே நம்ம முக்கியமாக இந்த சீர்திருத்த சத்தியத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியங்க. இதை ரெண்டையுமே நம்ம தெளிவாக அறிந்திருந்தால் மாத்திரம்தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த சத்தியத்தை சரியான விதத்தில் புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் சரி, நம்முடைய விசுவாச அளவும் சரி இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்றைக்கு நிறைய சீர்திருத்த சபைகளிலும் கூட இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால், இந்த சத்தியத்தை அநேகர் ஒருவேளை மூளை அறிவில் அறிந்திருந்தாலும் அதை இருதயபூர்வமாக அவருடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக, இந்த சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை பின்பற்றுகிறோம் என்பது முக்கியம். அப்ளிகேஷன் ஆஃப் காட்ஸ் ட்ரூத். இதில் நிறைய பேர் அநேகர் தவறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ரெண்டையுமே தெளிவாக அறிந்து கொள்வோமானால் நம்ம நிச்சயமாக இந்த சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை குறை சொல்லும்படியான காரியம் ஏன் என்று சொன்னால், ஒன்று இந்த சத்தியத்தை தெளிவாக அறியாதது நிமித்தமாக, இன்னொன்று இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் எந்தளவுக்கு அவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்களால் பார்க்க முடியாதது இன்னொரு காரியம். ஆகவே தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சத்தியத்தை ஒன்று புறக்கணிக்கிறார்கள், இது தவறான சத்தியம் என்று நினைக்கிறார்கள். ஒருவேளை இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து விடுவோம் என்பதான ஒரு தவறான ஒரு விளங்குதல் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியில் இருக்குதுங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இந்த சத்தியத்தை அறிந்திருந்தால் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த சத்தியத்தை அறியாததுனால தான், அதாவது அரைகுறையாக விளங்கி கொள்வதோ அல்லது சரியாய் தெளிவாய் விளங்கி கொள்ளாததுனால தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு குளிர்ந்த நிலையில் தான் காணப்படுகிறது. ஆனால் உண்மையாலுமே இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வது என்பது நம்மை ஆவிக்குரிய ஒரு வைராக்கியத்தோடும் இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை குறித்துதான ஒரு ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் கர்த்தரை பின்பற்றும்படியாக நம்மை வழிநடத்தும். இந்த கோர்ஸினுடைய அடிப்படையான நோக்கமே அதுதாங்க. சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சில காரியங்களை நாம் மறுபடியும் முக்கியமாக சிந்திக்கிறோம். அதை குறித்த காரியங்களை அவ்வப்பொழுது நாம் எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் அதை ஒரு ரிவைஸ் பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம் என்பதை குறித்து. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆதி திருச்சபைக்கும் சீர்திருத்த திருச்சபையை சொல்கிறேன், இன்றைய சீர்திருத்த திருச்சபைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் உண்மைங்க. ஆதியில் இருந்த சபை என்பது முக்கியமாக இன்றைக்கு சீர்திருத்தமானது ஏறக்குறைய 15வது நூற்றாண்டில் ஆரம்பித்ததோ, அந்த காலகட்டங்களில் ஆரம்பித்த அந்த சீர்திருத்தம் என்பது ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய அளவுகளில் அந்த பரிசுத்தவான்கள் எழும்பி வாழவும், சபைகள் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் காணப்படவும்,
அந்த ஒரு காலகட்டம்தான் அந்த 15, 16வது நூற்றாண்டுகளில் காணப்பட்ட சீர்திருத்த சபைகளின் அளவுகளும் சீர்திருத்த சபைகளின் நிலைகளுமாக இருந்தது. ஆனால் இன்றைய சீர்திருத்த திருச்சபைகள் அதில் நாம் பின்தங்கிவிட்டோம். மற்ற சீர்திருத்த சபைகள் என்று சொல்லும்படியான வழியில் ஏதோ மற்றவர்களை குற்றம் சாட்டி இப்போ என்ன நான் நல்ல சரியான அளவில் இருக்கிறேன் என்பதாக எண்ணி நான் பேசலை. நம்ம என்னையும் சேர்த்து பொதுவாக இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவோடு வாழுகிற வாழ்க்கையானது இன்றைக்கு இல்லை. சீர்திருத்த திருச்சபைகளில் காணப்பட வேண்டிய போதன முறைகளிலும் குறைவுகள் இருக்கிறது. அதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்ப்பீர்களானால் முக்கியமாக நம்ம இந்த பார்த்த காரியங்களிலெல்லாம் நான் ஒரு சுருக்கமான ஒரு விதத்தில் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். அதே சமயத்தில் சில வசனங்களையும் மறுபடியும் இது ஒரு ரிவிஷன் தான். ஆகவே இது ஒரு ரிவிஷனாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் படித்த பாடங்களை குறித்த அந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவான விளங்குதலுக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்பது தான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறபடியால் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சீர்திருத்த சத்தியத்தை குறித்து நாம் ஆரம்பிக்கும்படியான ஆரம்பம் என்பது தேவனுடைய நித்திய திட்டம், அதாவது ஆண்டவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை குறித்து நாம் பார்த்தோம். பல வசனங்களை நாம் பார்த்தோம். இப்போ எல்லா வசனங்களையும் பார்க்க போகிறதில்ல. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லும் பொழுது நீங்கள் தயவுசெய்து அதை வாசிக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த வசனங்கள் அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறதுனால இந்த காரியங்களை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும்படியாக விரும்புகிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த சீர்திருத்த சத்தியம்தான் தேவனை தேவனாக காட்டுகிறது, மனிதனை மனிதனாக காட்டுகிறது. இந்த இரண்டுமே வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லும்படியான போதனைகளைத்தான் நாம் இந்த சீர்திருத்த சத்தியத்தில் பார்க்கும்படியாக இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேவன் யார் என்பதை குறித்த அவருடைய பல குணாதிசயங்களை குறித்து நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். ஆனால் கூட பொதுவாக அவருடைய சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சில வசனங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து வாசிங்க. தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம், தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனம் எடுத்தவங்க நீங்கள் தயவுசெய்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் 4:35. பூமியின் குடிகள் வாசிங்க ஐயா. ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். பூமியின் குடிகள் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். தமது சித்தத்தின்படியே பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். வாசிங்க. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவன், அதாவது he is an almighty God, சர்வ வல்லவர். அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். God, இந்த கிருபையின் சத்தியம் கடவுளை கடவுளாக காட்டுகிறது தான் அதனுடைய மிகப்பெரிய மேன்மைங்க. இந்த அடுத்த ஆர்மேனிய சத்தியம் என்று சொல்லுகிறது கடவுளை மட்டுப்படுத்துகிறது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்கஷனில் வரப்போகிறோம். கடவுளை கடவுளாக காட்டாதது இந்த ஆர்மேனிய சத்தியத்தினுடைய ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. ஆகவே இந்த சீர்திருத்த சத்தியம் கடவுளை கடவுளாக காட்டுகிறது. எரேமியா 32:17 கூட நம்ம யார் வாசிக்கலாம்? எரேமியா 32:17 தயவுசெய்து யாராவது வாசிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவரே, வாசிங்க ப்ளீஸ்.
இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதாவது அவருடைய படைப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உண்டா கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. நம்முடைய கண்களுக்கு முன்பாக காணும்படியான இந்த சூரியன், நிலவு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று, அவ்வளோதாங்க. ஆகவே அவர் தேவன் கடவுள் என்பதை மறந்தார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னென்னா, இன்றைக்கி தெய்வ பயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தேவன் யார் என்பதை அறியாததினால ஏற்படுகிற விளைவு தான் அதுங்க. இவர் தேவன் இஸ் an almighty God, சர்வ வல்லமையில் அவரால் செய்யக்கூடாத காரியம் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் நினைச்சிட்டார்னு அவருடைய செய்கை என்பது இப்போ ஏசாயா 14:24-27 வாசிங்களேன். ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனமும் 27வது வசனமும் தேசது வாசிங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று, நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அவ்வளவுதான், அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், அவ்வளவுதான், வேற ஆல்டர்னேட் கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்களேன். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், இப்படி நினைத்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? யார் அதை வியர்த்தமாக்க முடியும், வீணாக்க முடியும்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? யார் அதை திருப்புவான்? அதாவது பல வசனங்களை வேதத்தில் நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தேவன், இஸ் காட். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய படைப்பில் நாம் பார்க்குறோம், அவருடைய செயலில் பார்க்குறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தங்க. இந்த மாதிரி அவர் தேவனாக இருக்கிறார். தேவன், அவர் தேவன்தான். அவரை மட்டுப்படுத்த ஒன்றுமில்லை. அவருடைய ஆளுகை என்பது முழு உலகத்திலும் காணப்படுகிற ஒரு ஆளுகை என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தேவன் முதலாவது நாம் பார்த்த என்ன காரியம் என்னன்னா, அவருடைய நித்திய திட்டத்தை குறித்து நாம் பார்த்தங்க. வேதத்தில் அவர் இதை எல்லாவற்றையும் உண்டாக்குறதற்கு முன்பாகவே, சகலத்தையும் ஏற்படுத்துவதற்கு முன்பாக நித்தியமாய் அவர் இட்ட திட்டத்தை குறித்து நாம் பார்த்தங்க. அதாவது இவைகள் அனைத்தையுமே ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே அவர் சகலத்தையும் திட்டமிட்டார். சகலத்தையும், அதாவது அவருடைய திட்டம் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய திட்டத்தில் அடங்காத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டார். சூரியனை குறித்து, அவருடைய செயல்பாடை குறித்து, சந்திரனை குறித்து, இந்த மிருகங்களை குறித்து, மனிதர்களை குறித்து, எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டார் என்பதை குறித்து. அதாவது இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு மனிதன் என்பவன், இப்போது ஒரு அரசாங்கம் கூட 5 years பிளான்னு சொல்லி போடுது.
அல்லது ஒரு பட்ஜெட்டுன்னு போடுது. இப்போ இந்த வருஷத்தில் என்னென்ன நடக்க போகணும், என்னென்ன செய்யணும். மனிதனும் கூட நாம் ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுவோம். நாளைக்கு என்ன பண்ணுறது, அடுத்த நாள் என்ன பண்ணுறது, இப்படி பல காரியங்களில் நாம் தெளிவான ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறவர்களாகவே இருக்கிறோம் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய சனிதின வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோங்க. இந்த தேவன் இவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தேவன் ஒரு நித்தியமான திட்டத்தை வைத்து தான் இன்றைக்குமே உலகத்தை செயல்படுத்துகிறார். காட்ஸ் பிளான் இன்னைக்கு வரைக்குமே. இந்த காட்ஸ் பிளானுங்கிறது உட்படாதது எதுவுமே கிடையாதுங்க. நாம் அண்ட சராசரங்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், நீரில் வாழுகிறவர்கள் எல்லாத்தையும், ஈவன் சாதாரண ஒரு செடி கொடி, இவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் திட்டத்தோடு கூட தான் செயல்படுத்துகிறார். ஆகவே அவருடைய திட்டம் என்பது முதலாவது நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால், இட்ஸ் an eternal plan. இது நித்திய திட்டம். அதாவது மனுஷனுடைய திட்டங்கிறது இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு மாற்றிடுறோம். ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா பரவாயில்ல மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காட்ஸ் பிளான், அவர் ஒருபோதும் தவறாதவர், எல்லா காலங்களையும் அறிந்திருக்கிறவர், நித்தியமாய் வாழுகிறவர். இன்னும் ஒருவேளை ஒரு 50,000 வருஷம் கழித்து அவர் வருகை முடிந்து விட்டாலும் கூட, அவர் வருகைக்கு பின்னாலும் நித்தியத்தில் என்ன நடக்கும் எல்லாத்தையும் ஹோல் இட்டர்னிட்டி நித்தியமாய் அவருடைய திட்டமானது உட்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த திட்டம் என்பது சங்கீதம் 33:11 யாராவது வாசிக்கலாம். 33:11 வாசிங்க. இந்த திட்டம் என்பது என்னங்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். இந்த திட்டம் என்பது இஸ் an eternal plan. இதை யாருமே மாற்ற முடியாதுங்க. ஒருவருமே மாற்ற முடியாது. அந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, எந்த அரசாங்கம் மாற்ற முடியாது, எந்த தலைவனை மாற்ற முடியாது. இட்ஸ் காட்ஸ் இட்டர்னல் பிளான். ஆகவே இது எல்லாம் உண்டாகிறதுக்குன்பாகவே அவர் முதலாவது அவர் நித்தியமாக இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நோ பிகினிங் நோ எண்ட். இது நம்மளால் விலகிக் கொள்ள முடியாது. இப்போ சாதாரணமாக நம்ம ஸ்கை பார்க்குறோங்க. இந்த ஸ்கையில் தான் சூரியனை பார்க்குறோம், நிலவை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், நம்ம பூமியும் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்கைக்கு எங்கே முடிவு இருக்குது? வேர் இஸ் த எண்ட் ஃபார் த ஸ்கை? இந்த வானம் என்கிற திறந்த வெளிக்கு முடிவு என்பது எங்கே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா இல்லைங்க, சொல்லவே முடியாது. இந்த வானம்ங்கிற இந்த திறந்த வானத்துக்கு எங்கேயுமே முடிவில்லை. ஆகவே காட்ஸ் இட்டர்னல் பிளான் இது நித்தியமானது. ஆகவே இந்த தேவன் ஒரு நித்தியமான திட்டத்தோடு கூட தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனுடைய உள்ளடக்கிய ஒரு காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னொரு வசனம் ஏசாயா 37:26 யாராவது வாசிக்கலாம். ஏசாயா 37:26. நான் வெகு காலத்துக்கு முன்பு அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன். பூர்வ நாட்கள் முதல் அதை நான் திட்டம் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார், அவர்தான் முடிச்சிட்டாரு. நான் இதை இப்போ இல்லை, இதை நித்தியமாக நான் என்ன செய்ய போகிறேன். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் உள்ளடக்கியராக இருக்கிறார், இன்க்ளூடிங் எவ்ரிதிங். அவருடைய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இதை எல்லாவற்றையுமே உள்ளடக்கிய ஒரு காரியமாக இருக்கிறபடியால் இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. அவர் நிர்ணயித்தபடி தான் செயல்பட போகிறார். ஆகவே அவர் இந்த உலகத்தில்
எல்லாவற்றையுமே திட்டமிட்டு செயல்படுத்துகிறவராக தான் இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய திட்டம் என்பது இன்னுமாக நாம் திமோத்தேயுல கூட நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அல்லது இங்கே நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15-18 யாராவது வாசிங்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 15-18. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அதாவது இங்க நமக்கு விளங்குறபடி அவர் இந்த உலகத்தை எப்படி முடிக்க போறாரு, என்ன பண்ண போறார், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவருக்கு தெரியும். இதை நீங்களும் நானும் மாற்ற முடியாது, யாருமே மாற்ற முடியாது. முதலாவது நம்ம பார்க்கும்படியான காரியம் என்ன? இட்ஸ் இட்டர்னல் பிளான். இது நித்தியமான ஒரு திட்டம். அடுத்து இந்த திட்டத்தை இஸ் அன் அன்சேஞ்சபிள் பிளான். ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களை இது பண்ணிட்டு மாற்றி விடுவாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இல்லை, அவர் இந்த திட்டத்தை மாற்றப் போகிறவர் அல்ல. ஏன்னு கேட்டால் அவர் நித்தியமாக இந்த காரியத்தை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னு கேட்டால் அவர் மனுஷனை போல அல்ல. என்னாகும் 23:19 வாசிக்கலாம். என்னாகும் 23:19. யார் வேணாலும் வாசிக்கலாம் ப்ளீஸ். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு புத்திரனும் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அதாவதுங்க, நம்ம முதலாவது விளங்கி கொண்டது ஹி இஸ் காட். அவர் தேவன். அவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு. அவர் நினைத்திருக்கிறபடி செய்கிறவர். அவருடைய திட்டம் மீண்டும் நிலைநிற்கும். அதில் எல்லாமே அவருடைய செயலில் என்பது அனைத்துமே அவர் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறார். மனிதனுடைய எதிர்காலத்தையும் சரி, மனிதனுடைய இந்த காலத்தையும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் அந்த லெசன்ஸ் எல்லாம் கூட திரும்ப நீங்கள் பார்க்கும்படியாக கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் திட்டமிட்டது மாற்றப்பட முடியாது. இட்ஸ் அன் அன்சேஞ்சபிள். இதில் நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியமானது அவருடைய திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் மனிதனுடைய காரியமாக முக்கியமாக ஆண்டவர் திட்டமிட்டதை குறித்து நாம் எபேசியர் நிறுவத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். இதில் எந்த விதமான மாற்றம் என்பது கிடையாது. அவர் ஒருவேளை ஆரம்பத்தில் பார்க்கலாம், சிலர் கேட்பாங்க, ஆதாம் ஏவாள் அவர் உண்டாக்கினார், இப்போ வீழ்ச்சியை அவர் திட்டமிட்டாரா? கண்டிப்பாக அவருடைய திட்டம் இல்லாமல் நடக்கு. ஆனால் அதற்கு காரணர் அல்ல, பாவத்துக்கு காரணர் அல்ல, ஆனால் பாவத்தை அனுமதிக்கிறார். லோஸ் அவருக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் நம்ம கேள்வி போகும், அதாவது இவர் தேவன். சில கேள்வி கேட்குறாங்க, ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை அங்கே வச்சிருக்கணும்? அவர் வைக்காமல் இருந்திருந்தா ஆதாம் ஏவாள் வீழ்ந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அது நமக்கு தெரியாது. இவர் தேவன். இவர் ஏன் வச்ச? இவருடைய ஞானம் அறிவு என்பது நம்முடைய ஒரு சின்ன மூலையில் நம்ம ஆராய்ந்து அறிந்து தெளி வர முடியாது. அவர் எது நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை அறிந்து கொள்ளுகிறோம் ஒழிய அதுக்கு மேலே நம்ம அதை குறித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே தான் இந்த வேதம் மட்டும்தான். இந்த வேதத்தில் தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேதத்தின் மூலமாக தான் அவருடைய திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளீட்டாக வெளிப்படுத்தியிருக்காரு.
ஆகவே நமக்கு இந்த வேதம்தான், இந்த வேதத்துக்கு புறம்பாக எங்கேயுமே நம்ம போகக்கூடாது, போக முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த வேதத்தின் மூலமாகத்தான். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாக அங்கு யோவானுக்கு வெளிப்படுத்தின பொழுது அவர் சொல்கிறாரு, நீ எழுதுன்றார். இதை எழுதப்பா. என்ன கேட்டால், நான் சொன்னதை போய் சொல்லுன்னு சொல்லியிருந்தால் மாற்றி இருக்கலாம். ஒருவேளை யோவான் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், கூட்டி இருக்கலாம், அவருடைய சொந்த காரியத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எழுது. அப்போ இந்த எழுத்தின் முறையைத்தான் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் கையாண்டு வருகிறார். மோசேக்கு அதே தான் சொன்னார், எழுது. மோசே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அரமனையில் அந்த ஞானத்தை கொண்டு அவர் வளருகிற ஒரு வளர்ச்சிக்குரிய எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு தான் பார்வோனின் குமாரத்தி ஒரு இளவரசனாக வளரும்படியாக. அவன் அடிமையாக இருந்திருந்தால் அவர் பள்ளியோடம் கிடையாது, அவருக்கு படிப்பே இருக்கார், ஒரு அடிமையாக தான் இருந்திருப்பார் மோசே. ஆனால் அதிலிருந்து பிரித்தெடுத்து இவர் எழுத வேண்டிய ஒரு பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருந்தனால அந்த ஞானத்தையும் தேவன் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவருடைய திட்டத்தின்படி அந்த எபிரேய மக்கள் அந்த குழந்தைய 3 மாதத்துக்கு பின்னால் அந்த நாணல் கூடையில் அங்கே குழந்தை வச்சு நைல் நதியில் விடுறாங்க. இது எல்லாமே ஆண்டவருடைய திட்டங்க, காட்ஸ் பிளான் தான். அந்த நேரத்தில் அந்த பார்வோனின் குமாரத்தை வர்றான்னா இது ஆண்டவர் ஹி அப்பாயிண்டட் திஸ். பாருங்கள், இப்போ உலகத்தில் பல நாடுகள் இருக்குது, பல மனிதர்கள் இருக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இப்போ நம்ம ஒருத்தராக பேசுகிறோம். இப்போ இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமா? கம்ப்ளீட்டாக தெரியும். அப்போ ஒவ்வொரு மனிதனை பற்றி எல்லாமே தெரியுமா? தெரியும். அது எப்படி? கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், இவ்வளோ மக்கள் அங்கங்கே போகிறாங்க வர்றாங்க, அவருடைய ஒவ்வொரு செயலும் தெரியுமா? தெரியும். அவர் தான் தேவன். ஆகவே இந்த சீர்திருத்த சத்தியம் போதிக்கிற ஒரு உண்மை, தேவனை தேவனாகவும் மனிதனை மனிதனாகவும் காட்டுறது தான் இந்த சீர்திருத்த சத்தியம். இந்த ஒரு சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் விளங்கி கொண்டிருப்போமானால் இந்த தேவன் என்பவரை குறித்த தெளிவான ஒரு விளங்குதலோடு கூட நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும். இன்றைய சீர்திருத்த திருச்சபைகளில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடுகள் என்னவென்றால், இந்த சத்தியத்தினுடைய காரியத்தை குறித்த தெளிவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை அநேக சமயங்களில் போதிக்கப்பட்டாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு மனதளவான ஒரு மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்க ஒழிய, பட் ஹார்ட் ஃபெல்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இருக்குதாங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்விங்க. அந்த ஒரு காரியம் இருக்குமானா தெய்வ பயம் இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் நமக்கு தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை மட்டுமல்ல, நான் விசுவாசிக்கிறவர் என்னார்னு எனக்கு தெரியும்னு பவுல் சொல்கிறார். ஐ நோ whom I believe. இதுதான் ஒரு விசுவாசியின் ஆழமான உள்ளூரான உணர்வுக்குரிய ஒரு வாழ்க்கையின் நம்பிக்கை, தைரியம். என் வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறவர் யார், இவரை அறிகிறது தான் நித்திய ஜீவன். இவரை அறிகிற அறிவில் வளருகிறது தான். ஒரே அடியாக எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பட் we grow in understanding God. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அதுதாங்க. இந்த தேவனை நாம் அறிந்து அந்த அறிவில் வளருகிற வளர்ச்சி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. அதான் டு நோ காட் இஸ் எட்டர்னல் லைஃப். தேவனை அறிவதே நித்திய ஜீவன். இந்த ஒரு விளங்குதலுக்குள்ளாக கொண்டு வரும்படியான அந்த காரியத்தை தான் இந்த சத்தியமானது வேதம் போதிக்கிறது. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக அறிந்து கொண்டு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை தெளிவாக நாம் தெரியாததுனால தான் பல விதங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், நம்பிக்கையற்று போகிறோம். மற்ற உலக மக்களைப் போல, இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் கூட அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைலாம் வரும்பொழுது உலக மக்களைப் போல பதைக்கிறாங்க, விசுவாசிக்கிறோன்னு பதறான். அமெரிக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய திட்டம் என்பது எல்லாத்தையுமே அடக்குனது தான். கம்ப்ளீட்டாக இஸ் இன்க்ளூடட்
ஆல் திங்ஸ். இதில் இல்லாதது எதுவுமே கிடையாது, இதில் உட்படாதது எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த நித்திய திட்டத்தின்படியாக சொல்லப்போனால் நம்ம பார்த்தோம், பொல்லாத மனிதன் அவனுடைய செயல் எல்லாத்தையும் உட்படுத்தப்பட்டது தான் இந்த நித்திய திட்டம். அப்போ இந்த நித்திய திட்டத்தில் ஆண்டவர் இல்லாதது எதுவுமே இல்லை. இது இன்க்ளூடட் ஆல், எல்லாமே கம்ப்ளீட்டாகவே அதனுடைய காரியத்தை குறித்து நாம் அங்கு தேவன் உட்படுத்தி இருக்கிறார் என்பது முக்கியமான காரியம். ஆகவே இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனானவர் சகலத்தையுமே உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த சத்தியமானது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு என்ன ஒரு கொடுக்குன்னா, ஒரு தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன் லைஃப். என்ன கான்ஃபிடென்ஸு? நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிவேன், எனக்கு தெரியும் அவர் யாருங்கிறது எனக்கு தெரியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மூளை அறிவில் அறிகிறது அறிவல்ல, இருதயபூர்வமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமான ஒரு காரியங்க. இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் தெளிவாக தெரியலன்னா நமக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை குறித்ததான ஒரு தெளிவில்லாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கல தான் இருப்போம். ஆகவே இந்த திட்டமானது நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களையும் உட்படுத்தப்பட்டது. இப்போ எபேசியர் நிருபத்தில் நம்ம வர்றோங்க. எபேசியர் நிருபத்தில் வரும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்களே. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இது பாருங்க, தேவன் நித்தியமாக ஒரு கூட்ட மக்களை கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பரிசுத்தம் உள்ளவர்களும் நீதியுள்ளவர்களும் வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்கு என்று முன்குறித்திருக்கிறார். மற்றவர்கள் அவர் முன்குறிக்கலை, அவர்களை அவருடைய அந்த வழிக்கை விட்டுட்டார். இது உண்மையான சத்தியம், வேதம் தெளிவாய் போதிக்கிற ஒரு சத்தியம். இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாதுங்க. இப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சத்தியமானது ஒரு பாரபட்சமான ஒரு போதனை. சொல்லப்போனால் அவங்க ஒரு விதத்தில் கடவுள் பாரபட்சம் உள்ளவர் அல்ல அப்படிங்கிறத அங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதின் ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட அவர்கள் பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. அதாவது ஆண்டவர் அவர் பாரபட்சத்தோடு கூட செயல்படுகிறவர் அல்ல. ஆகவே இந்த கிருபையின் சத்தியத்துக்கும் ஆர்மேனிய சத்தியத்துக்கும் நான் ஏற்கனவே சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிருபையின் சத்தியம் இந்த வேதத்தின் அடிப்படையில் தான். இந்த வேதம் என்ன சொல்லுது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆர்மேனிய சத்தியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த வேதமானது சொல்லும்படியான காரியத்தை முற்றுமாக ஏற்றுக்கொள்ள
முடிவதில்லை. ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான மக்களை பார்த்து நம்ம உடனே அவர்களை வேறு மாதிரியோ அல்லது அவர்களோட குறை உள்ளவர்களாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் சொல்லப்போனால் ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, மனிதன் பாவத்தில் மரித்து போனது நிமித்தமாக அவன் ஒருவேளை ஆண்டவர் ரட்சிப்பை அப்படி எல்லாருக்கும் வச்சிருந்தாலும் கூட அவன் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள அவனால் முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே ஆத்துமாவில் மரித்து போனவனாக இருப்பதனால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ அவனால் முடியாது. ஹி இஸ் டெட். ஆவிக்குரிய காரியங்களுக்கு மரித்தவனாக இருக்கிறான். மனிதனுடைய நிலைப்பாடு என்பது என்னென்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக நம்மை உயிர்ப்பிக்கிறார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் உயிர்ப்பித்து அவர்களை ஆவிக்குரிய விழிப்புக்குள்ளாக கொண்டு வந்து நீதிமானாக்கிற பரிசுத்தப்படுத்துகிற இந்த காரியங்களெல்லாம் நிகழ்த்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போது ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னால் தான் நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரா தெரிந்து இல்லையாங்கிற கேள்விக்கு நமக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவனுக்குள்ளாக அந்த மனம் திரும்புதலை கொடுக்கிறார். அதாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மளை உயிர்ப்பித்தார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவில் உயிர் பெறும் பொழுது முதலாவது அவன் தன்னை யார் என்பதை விளங்கிக் கொள்ளுகிறான். தான் ஒரு பாவி என்பதை, தன்னுடைய பாவங்களை குறித்து அவன் உணர்ந்து கொள்கிறான். அதைத்தான் நம்ம பார்க்குறோம் வேதத்தில். பாவியாக என்மேல் கிருபையாயிரும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பினுடைய ஆரம்பமே இந்த பாவம் என்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக அவன் வருகிறது மாத்திரமல்ல, தான் ஒரு பாவ தன்மை உள்ளவன், ஒரு பாவி என்பதை உணரக்கூடிய அந்த முதல் காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இன்றைய சீர்திருத்த சபைகளில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா, நிறைய சமயங்களில் சுவிசேஷமானது தெளிவாய் போதிக்கப்படக்கூடிய காரியங்கள் ஒருவேளை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது ஆண்டவர் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், அவர்களை தெரிந்து கொண்டவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை நீதிமானாக்கிறார். இந்த காரியத்தை அதிகமாய் முக்கியப்படுத்தி போதிக்கும்படியான காரியங்கள் சீர்திருத்த சபைகளில் இருப்பதை அதிகமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு மனந்திருந்தலை குறித்து, அவன் ஒரு பாவிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக கொண்டு வருகிற சுவிசேஷத்தை அங்கு அதிகமாக கேட்கக்கூடாத ஒரு நிலை இன்றைய சீர்திருத்த திருச்சபைகளில் இருப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். என்ன கேட்டால், பொதுவாக ஆரம்பத்திலேருந்தே இப்போ என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். இப்போது ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த டாக்டரினை நம்ம கொண்டு போகிறோம். தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த டாக்டரினை கொண்டு போகிறதுல இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து என்ன என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஸ்பர்ஜனுடைய அந்த சர்மன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தையும் உட்படுத்துகிறார், மனிதனுடைய உத்தரவாதத்தையும் உட்படுத்துகிறார். ஸ்பர்ஜனுடைய ஒவ்வொரு சர்மன்லேயும் காஸ்பல் இருக்கும், சுவிசேஷம் இருக்கும். இப்போ எந்த ஒரு பிரசங்கம் என்ன, இப்போ நம்ம சபையில் வர்றாங்க, சிலர் புதுசாக வர்றாங்க, இப்போ அவங்க புதியலாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம், எலெக்ஷன், தெரிந்து கொள்ளுதல், அப்புறமேல்ட்டு மலது ரட்சிப்பிலுடைய காரியங்கள், அதாவது
டாக்டரின் அளவில் போதிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக முதலாவது காரியம் என்னென்னா, அவங்க வந்து சுவிசேஷத்தை கேட்க முடியாதபடிக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மனந்திரும்புதல் டீப்பாக இருக்கிறதில்ல. சீர்திருத்த திருச்சபைகளில் பாருங்க, இந்த சர்வ ஏகாதிபத்தியத்தை ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி மனிதனுடைய உத்தரவாதத்தை 100க்கு 100 ஏடபிள்யூ பிங்க் அதான் சொல்கிறார், ஸ்பர்ஜன் அதான் சொல்கிறார். 100% காட் இஸ் சாவரின். அவர் கடவுள் தான், இஸ் காட். அவர் திட்டமிட்டதை அவர் செய்கிறார், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுபடி தான் நடக்கும். இன்க்ளூடிங் ஆல். என்னுடைய உட்கார்தல் எழுதலை நம்ம ப்ராவிடன்ஸ் ஆஃப் காடில் பார்த்தோம், தேவனுடைய வழிநடத்தில் பார்க்குறோம். என்னுடைய உட்கார்தல் எழுதல், இன்றைக்கி நான் காலையிலேருந்து என்ன செய்ய போகிறேன், என்ன இப்போ நைட்டு அடுத்து என்ன சாப்பிட போகிறேன், எல்லாமே ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அவர் வந்து அவருடைய நித்திய திட்டத்தில் வச்சிருக்கிறார். நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், எல்லாத்தையும் நான் எங்கே போக போகிறேன், வர்றேன், எத்தனை முறை உட்காரேன் போகிறேன், எல்லாம் இட்ஸ் ஆல் இன்க்ளூடட். அவருடைய நித்தியத்தில் திட்டத்தில் இருக்க அவர் தேவன். இத்தனை முடியும். அவர் தான் தேவன். இது அவருடைய நித்திய திட்டத்தில் இருக்கும்படியான காரியம். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மனிதன் அவன் உத்தரவாதி. அதைத்தான் ஆண்டவர் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதாவது ஹீ இஸ் ஆன்சரபிள். ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது ஆண்டவர் வந்து இதை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய். நீ வந்து சாப்பிடாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவனுக்கு பல சோதனை வரும், பல பிரச்சனை வரும். சாத்தாவனத்தை நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ சாப்பிட்டா இவ்வளோ விளைவு. இது வந்து இன்றைக்கும் அதே தான் இருக்குது. மனிதனுடைய உத்தரவாதத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னடைவுகள்? இப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, நீ வேதத்தை பற்றி கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை தியானிக்கணும். அதை உன்னுடைய கடமை தான். அது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ரட்சிப்பு உன் கையிலேயே தான் இருக்குது. இதுதான் வேதம் போதிக்கிறது. ரட்சிப்பு உன் கையில் தான் இருக்குது. அந்த பக்கம் பார்க்கும்பொழுது ரட்சிப்பு தேவனுடையது, சந்தேகமே இல்லை. ஆனால் இதே வேதம் சொல்லுது ரட்சிப்பு உன்னுடைய கையில் தான் இருக்குது. ரட்சிக்கப்படுவதும் ரட்சிக்கப்படாததும் உன் கையில் இருக்குது. அதையும் வேதம் சொல்லுகிறது. அவர் என்னை தெரிந்து கொள்ளலை, இல்லை. பயத்துடனே நடுக்கத்துடனே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது உன்னுடைய பொறுப்பு. நீ தான் உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ உத்தரவாதி தான். இதை வந்து நம்ம தெளிவாக போதிக்கிறதே இல்லை. மனந்திரும்புதல் ஏன் இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் ஆழமாக இல்லை? மனந்திரும்புதல் உன்னுடைய கடமை. இயேசு ஆண்டவர் சொன்ன மனந்திரும்பு, பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்திரும்பு. ஏன் வெளிப்படுத்த விசேஷத்தில் மனந்திரும்பு. இன்றைக்கி மனந்திரும்புதல் இல்லை. சீர்திருத்த திருச்சபைகளில் சரியான மனந்திரும்புதல் இல்லைங்க, நோ டீப். ஆனால் அதே சமயத்தில் தாமஸ் வாட்சன் எல்லாம் மனந்திரும்புதலை குறித்து ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார். ஜான் ஓவன்லாம் புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. அன்றைக்கு வந்து சீர்திருத்த திருச்சபைகளில் ரெண்டையுமே தெளிவாய் போதித்து அவர்களை அங்கு முக்கியப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைய சீர்திருத்த திருச்சபைகளில் அது இல்லை. டாக்டரினை தெரிஞ்சிட்டா அது போதும். ஆகவே நிறைய சீர்திருத்த திருச்சபைகளில் அநேக ரட்சிக்கப்படாமலே டாக்டரின் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் ரட்சிக்கப்படலை. இதுதான் உண்மையான நிலைங்க. டாக்டரின் தெரியும், எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை பேசுதா? உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் ஆவியானுடைய கிரியை பார்க்க முடிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நீ எப்படி வாழ்கிற? இன்றைக்கி நிறைய சீர்திருத்த திருச்சபைகளில் போட்டி, பொறாமை, இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. ஊழியர்கள் மத்தியிலே அப்படியெல்லாம் இருக்குதுங்க. அதாவது இதுக்கெல்லாம் எப்படி? அப்போ என்ன, அது மாம்சத்தின் அளவுகளில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நான் வந்து சீர்திருத்த சத்தியம்தான் பெருசுன்னு பேசும் பொழுது இன்றைக்கி அதனால தான் சீர்திருத்த சத்தியமானது இன்றைக்கு சொல்லப்போனால் சீர்திருத்த சபைகளில் சீர்திருத்த சத்தியத்தை அறிந்திருக்கன்னு சொல்லுகிறனால சீர்திருத்த சத்தியமானது தூஷிக்கப்படுகிறது. இன்னைக்கு உண்மையே அதுதான், சீர்திருத்த சத்தியம் தூஷிக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால் இங்கே இல்லை, மேல் நாடுகள்னு அதே தான். ஏன்னா ஒரு சுயநீதி கிறிஸ்தவனாக அவன் வாழ்கிறான். அதாவது எனக்கு தெரியும், ஐ எம் பெட்டர் தேன் யூ. ஒரு பெண்டகோஸ்தேக்காரங்களே பார்க்கும் பொழுது, மற்ற சபைகளில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியுன்றாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானே இல்லை?
சொல்லப்போனால் இஸ் ஃபாலி, தவறான ஒரு காரியம். எதை நான் கிருபையினால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அருமையாக செய்திருக்கிறீரே, எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை, எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறே. அவங்களுக்கு கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல. அதனால் நான் எந்த விதத்தில் மேன்மை பாராட்ட முடியும்? சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ எம் அப்சல்யூட்லி ஜீரோ. ஆனால் இன்றைக்கி நிறைய சீர்திருத்த சபைகளில் அந்த போட்டி பொறாமை இன்னும் நினைக்கிறீங்களா? சீர்திருத்த சபைகள் வளராத காரணம் என்ன தெரியுங்களா? ஆத்தும ஆதாயமே கிடையாதுங்க. ஆத்தும ஆதாயமே கிடையாதுங்க. அதாவது ஆத்தும ஆதாயத்தில் இதெல்லாம் மனிதனுடைய உத்தரவாதம். ஏன் சரியாக ஜெப வாழ்க்கையில், ஏன் சரியாக நம்ம ஜெபம் பண்ணுறதுல முக்கியமாக மனிதனுடைய உத்தரவாதம். வேதம் என்ன சொல்லுது? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து ஜெபம் என்னுடைய கடமை, அது இஸ் மை டியூட்டி. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வைராக்கியமாக வாழணும், ஆவியில் அனல் உள்ளவளாக இருங்கள். அப்போ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் இதை முயற்சி பண்ணணும். முயற்சி மனித முயற்சியை கிருபையின் சத்தியம் நிராகரிக்கவே இல்லைங்க. மனித முயற்சி 100% மனித முயற்சியை போதிக்கிறது. இது வேதம் போதிக்கிறது. அதுதான் கிருபையின் சத்தியம் சொல்கிறது. ரெண்டையுமே 2 தண்டவாளத்தை போல், ட்ரெயின் எப்படி 2 தண்டவாளத்தை போல். இது பெரிய ஒரு கேள்வி. இது என்னவென்னா, இதை ரெண்டையுமே இணைக்க நம்ம பார்க்குறோம். ஸ்பர்ஜன் போன்றவர் சொல்லாங்க, அது இணைக்கலை. அவங்க சொல்கிற ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, அவங்க எதிராளிகள் கிடையாது. தேவனின் சர்வ ஏகாதிபத்தியமோ மனிதனுடைய உத்தரவாதம் எதிராளி. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நீயும் நானும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கேயோ நித்தியத்தில் இணைக்கும், அது எனக்கு தெரியாது. ஆகவே இன்றைக்கு மனிதன் என்ன பண்ணுறான்னாங்க, மனிதனுடைய உத்தரவாதத்தை மட்டுப்படுத்திட்டான். சீர்திருத்த சபைகளில் இருக்கிற பெரிய குறைபாடு என்ன,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் அங்கே ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஒரு சிறிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை தவறாக நம்ம உபயோகப்படுத்துகிறோங்க. சொல்லப்போனால் சத்தியத்தை நாம் தவறாக உபயோகப்படுத்துகிறோம், நம்முடைய மனித முயற்சிகள். அதே சமயத்தில் ஒரு ஆர்மீனிய சகோதரன் ஒருவேளை அவர் ஊக்கமாக உழைப்பாரானா அதை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு சவாலாக தான் இருக்கணும். அதாவது மற்றவர்கள் சரியில்லை, நான் தான் சரின்ற ஒரு மனநிலை சீர்திருத்த சபைகளில் ஆழமாக ஊறிடுச்சுங்க. அது அதனால் என்னன்னா ஒரு பரிசேய கிறிஸ்தவம் உருவாயிருச்சு. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சகோதரன், ஒரு ஆர்மேனிய சகோதரனை கூட இருக்கட்டும், இந்த டாக்ட்ரின் தான் ரட்சிக்கிறது இல்லை. அது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. டாக்ட்ரின் வில் நெவர் சேவ் அஸ். காஸ்பல் தான் நம்ம இதை. நான் ஒரு பாவின்னு உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு வியாதியஸ்தன், நான் டாக்டரை நோக்கி போகிறேன்னா எனக்கு வியாதி இருக்குதுன்னு தெரியறதுனால தான் நான் போகிறேன். நல்லா இருக்குமா நான் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும்? நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ எனக்கு வியாதி இருக்குது, என்னால் முடியல, நான் பலவீனமாக இருக்கிறேன், டாக்டர்கிட்ட போகிறோம். அதாவது ஒரு பாவின்னு உணராமல் அவன் ரட்சகர் இடத்துல போகிறதே இல்லைங்க. அவன் ரட்சிப்பை தேடவே மாட்டான். இந்த பாவின்ற உணர்வு வரும் பொழுது தான் ரட்சிப்புங்கிறத மனிதன் தேடுவான். ஆகவே பாவின்ற உணர்வுக்குள்ளாக ஒரு மனிதனை கொண்டு வரணும்னா டாக்ட்ரின் வில் நெவர் சேவ். இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. டாக்ட்ரின் எதுக்குன்னா ஒரு ஆவிக்குரிய தெளிவான வாழ்க்கை வாழுவதற்கு நான் ரட்சிக்கப்பட்ட பின்னால் நான் தெளிவான ஒரு சத்தியத்தை அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார். இப்போ ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய அந்த பராமரிப்பும் பாதுகாப்புன்னும் பொழுது, இப்போ நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தீர்வுக்காக நான் போகிறேன். போகும்பொழுதே எனக்கு தெரியும் ஆண்டவர் எதை நியமித்திருக்கிறோ அதுதான் நடக்கும். அவர் என்ன நினைச்சு அதுதான் நடக்குங்க, வேறு நடக்காது. ஆகவே எனக்குள்ளே என்னென்னா அவர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரு அது நடக்கும் நிச்சயமாக. முதலாவது நான் என்னுடைய காரியத்தில் ஒரு அசர்டைன் பண்ணிட்டேன், அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. சரி, ஒருவேளை என்னுடைய கணிப்புக்கு ஏற்றதாக இது நடக்கலைன்னா அப்போ ஆண்டவருடைய காரியம் தோற்று போயிடுச்சு. அது இல்லை. என்ன கேட்டால் நான் அவரை நேசிக்கிறேன், அவரிடத்தில் அன்புகிற எனக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. ஒருவேளை இன்றைக்கி நான் போகிறது என்னுடைய எதிர்பார்ப்பு கேட்டதாக அமையாமல் போனாலும் அதுவும் நல்லது தான். ஏன்னா அவர் இன்னைக்கு மட்டுமில்லை, நாளைக்கும் நாளான்னைக்கு என்னுடைய மரணம் மட்டுமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரணங்கள் நிர்ணயித்திருக்கிறவர் இதை நன்மைக்கு எதுவாக தான் நடத்துகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நான் பாதகமான சூழ்நிலை இருக்கலாம், நான் ஐயோ இப்படி போனது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லதாக இருந்தால் ரைட் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு வேறு மாதிரி போச்சுன்னா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஜெபம் பண்ணது வேணாம், நான் இதுக்காக இவ்வளோ ஜெபம் பண்ணனே. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற தப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சித்தம் என்ன, நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். அப்போ என்னுடைய கணிப்புக்கும் என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் மாறுத்தரமாக நடக்கும் பொழுது உடனே நான் சோர்ந்து வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தியம் எனக்கு தெரியும், என் தேவன் என்னை வழிநடத்துகிறார், அவர் தான் இதை நியமிச்சிருக்கார், அவருடைய திட்டம் இல்லாமல் இது நடைபெறலை. ஆனால் இதை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறாரு. அது பொறுமையாக நான் காத்திருப்பேன், கர்த்தருக்காக அவருடைய வேலைக்காக காத்திருப்பேன், அவருடைய சித்தத்துக்காக காத்திருப்பேன். அது ஒவ்வொரு அடியிலும் நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் என்ன நிர்ணயிச்சுக்கிறது நிச்சயமாக நடக்கும். இல்லை மாறு திறமை இல்லை. ஐயோ இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, நான் போகிறது இப்படி விசுவாசிக்கிறேன்னு நான் பதற வேண்டிய அவசியம் இல்லையே. ஒருவேளை நன்மையாக நான் எதிர்பார்ப்பு நடந்தால் ரைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆகவே இந்த தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் எனக்குள்ள இதுதான் ஆண்டவர் நிர்ணயத்துக்கு அதான் நடக்குன்ற நிச்சயத்தோடு நான் போகிறேன். ஆனால் அதே சமயத்தில் அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? இல்லை. வேதம் என்ன சொல்லுது? ஜெபிக்கணும், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைகள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஜெபி. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஜெபிக்க பழக்கமே இல்லைங்க. அதுதான் பெரிய பிசாசு ஜெபிக்க விடமாட்டான். பிசாசு அவன் உண்மையான எதிரிங்க. என்னுடைய ஆத்மாவை அவன் விழுகும்படியாக ஆயத்தமாக இருக்கிறான்.
ஆகவே ஆண்டவருடைய இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக மறுபடியும் இந்த சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது நீங்கள் உடனடியாக நீங்கள் விளங்கிக் கொள்ளவே நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் நம்ம மறுபடியும் இந்த காரியங்களை குறித்து பேசுகிறோம். ஆகவே மனிதனுடைய உத்தரவாதத்தை பொறுத்த மட்டும், மனிதனுக்கு என்ன உத்தரவாதம்? வேதத்தை பற்றி கொள்ளணும், விசுவாசிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும். இது உன்னுடைய கடமை, நீ செய்யணும். செய்யாமல் போனால் நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக குளிர்ந்து போவ. ஜெபிக்கணும், இது விசுவாசத்து வேதம் சொல்லுதை விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், ஆவியினாலே அழித்தால் பிழைப்பீர்கள். எனக்குள்ளே இன்னும் அந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கா? பொறாமை இருக்குதா? பெருமை இருக்கா? கசப்பு இருக்கா? அந்த மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கா? மற்றவர்களை அன்பு கூறலைன்னாவே அதுவே தப்பு தான். அன்பு வேதம் என்ன சொல்லுது? அன்பை குறித்து வெளியே பேசுது. ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். அப்போ நான் அன்பு கூற வேண்டிய என்னுடைய கடமை. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் என்னுடைய ஒத்தாசையை தேடுறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நீர் நான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் உத்தரவாதம் உள்ளவன். நான் தவறுனேன்னா அது இஸ் மை ஃபால்ட். ஆனால் இந்த சத்தியத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய மகத்துவமானது என்னென்னா, என்னை தாழ்மையாய் காத்துக்கொள்ளும்படியாக பவுல் சொல்லாரு, நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எல்லாரிலும் அதிகமாய் பவுல என்ன ஊழியம் பாருங்கள், அங்கே எப்படி ஊழியம் செய்கிறார். ஆனாலும் நான் அல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது. த பியூட்டி ஆஃப் திஸ் ட்ரூத் என்னென்னா, அதிகமாக நான் பிரயாசப்படுறேன், அதிகமாக உழைக்கிறேன், அதிகமாக பண்ணுறேன். அது என்னால் ஆன மட்டும். பவுல் சொல்கிறார், எப்படியாக சிலர் நான் ரட்சிக்கணுங்கிறார். ரோமர்கள் 20. இவரை ரட்சிக்கிறவர் அப்படின்னா என்ன? அவளுடைய ரட்சிப்புக்குரிய காரியத்தை நான் செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவளை அன்பு கூறணும், அவளுக்குள்ளாக சத்தியத்தில் கொண்டு வரும்படியாக யூதனுக்கு யூதனை போல, ஒரு கிரேக்கனை போல நான் மாறினேன். இதெல்லாம் என்னுடைய கடமை. இன்றைக்கு இந்த காரியத்தில் சீர்திருத்த சபைகள் ரொம்ப ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. ஆகவே சீர்திருத்த சபைகளில் வளர்ச்சி இல்லை. ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்ள ரசிக்கப்படுறாருன்னு ஒரு சிறு கூட்டத்தை வச்சுட்டு வருஷா கணக்காக உழைக்க வேண்டாமா? பவுல் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், தி எஃபர்ட். அப்போ எங்கெங்கே போயிடுச்சு ஆவிக்குரிய முயற்சி? இதுதான் நிறைய பேர் தப்பாக கால்வினிசம் சொல்லிட்டு நம்ம யார் அப்படியே அவர் ரட்சிப்பார்னு சொல்லி முயற்சி இல்லாமல் வாழ்கிறது தப்பு. வேதம் முயற்சியை எந்த விதத்திலும் தவறுன்னு சொல்லலை. கிருபையின் சத்தியம் தவறுன்னு சொல்ல. முயற்சி வேண்டும். நீ முயற்சிக்கணும், ரொம்ப ரொம்ப முயற்சிக்கணும். ஆத்துமாக்களுக்காக உழைக்கணும், போகணும், வரணும், ஜெபிக்கணும். நீ வாழ்நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சும்மாவே இருக்கக்கூடாது. உழைச்சே ஆத்துமாவுக்காக உழைக்கணும். இதுதாங்க கிருபையின் சத்தியம். அப்போ இன்றைக்கி சீர்திருத்த திருச்சபைகளை, சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்களாம் நிறைய பேருங்க உழைக்கிறதே இல்லைங்க, உழைக்கிறதே கிடையாதுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு புஸ்தகத்தை நான் புஸ்தகத்தை படிக்கிற தப்பாக நான் சொல்லலை. புஸ்தகத்தை படிக்கிறேன்னு நீங்கள் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய மாட்டேன்றீங்களே, ஆத்துமாக்களுக்காக போக மாட்டேன்றீங்களே, ஆத்துமாக்களை சந்திக்க மாட்டேன்றீங்களே, அவங்கள அழைக்க மாட்டேங்களே. சபையில் இன்றைக்கி ஏங்க நிறைய சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு அப்படி தாங்க இருக்குது. உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா சீர்திருத்த சபைகளில் வளர்ச்சியே இல்லைங்க. ஆனால் இன்னொரு சபையில் பார்த்தீங்கன்னா அதாவது போதனையை நான் சரின்னு சொல்லலை. ஆனால் ஆர்மேனிய சபைகளில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உழைக்கிறாங்க, ஆத்துமாக்களுக்காக போய் உழைக்கிறாங்க. அதை நம்ம மேன்மை அதை பாராட்டணுமே ஒழிய அதை பார்த்து நம்ம இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த சீர்திருத்த சத்தியத்தை அறிந்தவர்கள் ரெண்டுமே முக்கியம். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது. இதுதான் உண்மையான சத்தியம் சீர்திருத்த சத்தியத்தில் போதிக்கிறது. அதாவது இந்த கால்வினிசம் அப்படின்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா? இந்த 5 பாயிண்ட்ஸை மட்டும்தான் போனவாக கொண்டு சொன்னேன். 5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அதாவது மனிதன் சீரழிந்து போனவன்,
அதில் நிபந்தனையற்ற விதத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனுக்காக வந்து மரித்தார். ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், கடைசி மட்டும் காத்து கொள்ளப்படுவார்கள். உண்மைதான், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் தான். ஆனால் நான் சும்மா இருக்கணும்னு வேதம் எங்கேயும் சொல்லியே. உன்னுடைய ரட்சிப்பு நீ தான் பிரயாசப்படணும்னு வேதம் சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன, அதாவது பிரதர்ஸ், நம்ம வந்து ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது நிறைய சத்தியங்களை நான் மறுபடியும் பேச வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் வந்து அப்படி தான் செய்யணும். நீங்கள் அப்போ தான் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். ஸோ இப்போ ஏதோ கேள்விகள் நீங்கள் கேளுங்க பிரதர்ஸ். இந்த சத்தியத்தின்